டெய்லியும் ஒரு அணிலோ குருவியோ உடக்கானுக்கோ டெய்லியும் ஒரு பழம். இந்த இந்த மரத்து பழம் சூப்பராக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய காலை வேலைகளும் ப்ளஸ் நாய்களுக்கு கிட்னி பாதிக்கப்படுமா அப்படிங்கிறதான ஒரு கேள்விக்கு ஒரு சின்ன விளக்கமும் நம்ம பார்க்கலாம். என்னோடய காலை வேலைகள்லாம் இன்றைக்கி எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு செஞ்சிட்ருக்கேன். காலையில் சாப்பிட்றதுக்கு இட்லியும் மதியத்துக்கு தேங்காய் சாதமும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி செஞ்சிட்ருக்கேன். மகளினியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்குவாங்க. டிஃபன் பாக்ஸ் போட்டு வைக்கிறதோட நான் சரி, லஞ்சு பேக்கில் எடுத்து வைக்கிறதுலேருந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடிக்கிறதுலேருந்து துணி அயன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களே பண்ணிப்பாங்க. ரொம்ப முடியல, ரொம்ப டைம் இல்லை, அர்ஜென்ட்டு அப்படிங்கும்போது தான் இந்த ஹெல்ப்லாம் நான் பண்ணுவேன். இப்போ பெரிய பாப்பா வீட்டில் இருக்கிறா, இன்னும் காலேஜுக்கு போகலை அப்படிங்கிறதுனால அவன் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு சமைக்கிற வேலை முக்கியம். அதை விட முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சமைச்சதை இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பிட வைக்கணும். காலையில் டிஃபன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சலுப்பு பட்டுக்குவாங்க. சாப்பிடாமல் போக தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு தனித்தனியாக பிளேட்டில் நான் போட்டு கொடுக்குறத விட ஒரே பிளேட்டில் 2 பேருக்குமே போட்டு நானே அப்படியே ஊட்டி விட்டுருவேன். அவங்க அப்படியே ஒரு பக்கம் அவங்க வேலையை பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நான் ஒரு பக்கம் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு ஊட்டி விட்டுருவேன். மகிழனை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கும்போது நீட்டாகவே சாப்பிடுவான். அதே ஸ்கூலுக்கு போகிற டைம் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் சாப்பிடுவான். மதியம் லஞ்சுக்குமே பாக்ஸில் கம்மியாக போடுன்னு தான் சொல்லுவான். இந்த மாதிரி அவங்க வண்டி ஏறுற வரைக்குமே இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊட்டிக்கிட்டு இருப்பேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பழைய வீட்டில் இருக்கும்போதுமே சரி, மகிழன் கிளம்புனானா அந்த கார்னர் முக்கு திரும்புகிற வரைக்கும் டாட்டா சொல்லிட்டே போவான். இப்போவும் அதே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கான். அவங்க கிளம்புனதும் அவங்களுக்காக போட்ட சாப்பாடு ஃபுல்லாகவே சாப்பிட்ருக்க மாட்டாங்க. எப்படினாலும் அதில் கொஞ்சம் மீதி வச்சுருப்பாங்க. அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய காலை டிஃபன் வேலையும் கையோடு அப்படியே முடிச்சிருவேன். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீனுங்க. பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. காலையிலேயே வெயில் மண்டையை புழக்குது. காலையில் மேக்ஸிமம் எல்லா பப்பி அங்கே இருக்காங்களா? ஏய், இங்கே பாரு, எத்தனை பேர்? 3 பேர் வந்துட்டாங்க என் பின்னாடி. ஏய் வாங்க, இங்கெல்லாம் பெரிய நாய் திடீர்னு வெளியே ஓடியாந்துட்டா கடிச்சுப்பிடும். வாங்க. எலிக்குட்டி ஏட்டா, பெருக்காங்குட்டி ஏட்டா. ஏய், நான் வேலை செய்கிறது என்ன? வாங்க வாங்க. ஏய், என் ஸ்பீடுக்கு நடக்குதுங்க. அங்கே பாரு. ஐயோ, கூப்பிடு. வரமாட்டாங்க. நான் தான் வந்துட்டேன்ல. மேக்ஸிமம் காலையில் டாகுக்கு ட்ரை ஃபுட்டு தான் போடுவோம். பிராண்டு ஃபுட்டெல்லாம் இருக்குல்ல, அதுதான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே தான் சிக்கன். குட்டி இங்கே வராத. இங்கே பாருங்க, முடிய வர்றத ஒரு குட்டி. எலிக்குட்டியாட்ட. ஏய் போடாங்க. வாடி குட்டி பையா. இங்கெல்லாம் இப்போ நான் கதவை திறந்தனா பெரிய நாய் வெளியே ஓடிடுவாங்க. அவ்வளோதான், அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் லெக் பீஸ் ஆயிடுவீங்க. போ. அதுவும் ஈரோடெலாம் வந்துச்சு அப்படின்னா நல்ல லெக் பீஸு. உனக்கெல்லாம் பீஸே இல்லை, வெறும் லெக்கு மட்டும்தான் இருக்குது உங்கள் உடம்புலாம். காடை குஞ்சாட்டை பிடி. முடிஞ்சா பிறகுலாம் கூண்டுக்குள்ளே போடுமா. கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கூண்டுக்குள்ளே போட்டுரு. இவங்களெல்லாம் அடக்க முடியாது உன்னால. இங்கே பாரு, போங்கலாம். எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. ஓடு போங்க. அப்போ நான் போயிட்டு மறுபடியும் வரணும்.
பீகளையும் உள்ள விட்டுற கூண்டுக்குள்ளே. நம்ம பாட்டுக்கு அசால்ட்டாக இருந்தோம்னா கோழி இருக்குது, வான் கோழி இருக்குது, கண்ணைக்கு இது கொத்தி போட்டாங்கன்னா வம்பாய் போயிடும். காலையில் வந்துட்டு மேக்ஸிமம் ட்ரை ஃபுட்டு தாங்க. அது மதியத்துக்கு மேலே தான் வந்துட்டு சிக்கன் ரைஸ் போடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க வந்துட்டு கால் பண்ணியிருந்தாங்க. வந்துட்டு அவங்க டாகுக்கு வந்துட்டு யூரினில் பிளட்டாக போகுது அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க. பிளட்டு அப்புறம் பார்த்தா அந்த யூரின் வந்து விட்ட இடத்துல வந்துட்டு அப்படியே நரன்னு ஒரு மாதிரி இருக்குது, மணல் மாதிரி அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி உப்பு படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கிட்னி பாதிப்பாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் சொல்லியிருந்தோம். நீங்கள் டாக்டரை பாருங்கள், இது வந்துட்டு கிட்னியோட பாதிப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாய்க்கெல்லாம் கிட்னி பாதிக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக நாய்ங்களுக்கு கண்டிப்பாக கிட்னியெல்லாம் பாதிக்கப்படுங்க. மனுஷங்க மாதிரி தான் அவங்களுக்கும். நம்ம சிக்கன் அதெல்லாம் அதிகமாக கொடுக்குறோம்ல, சிக்கன் வந்துட்டு ஃபுல் ப்ரோட்டீன். மனுஷங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாச்சு அப்படின்னா அந்த கிட்னி அந்த பாதிப்பெல்லாம் வரும். அதே மாதிரி தான் நாய்ங்களுக்குங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, கிட்னி பாதிப்பை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. நான் இந்த நாள் வரைக்கும் கிட்னி பாதிப்பை பற்றி வீடியோ போட்டதே இல்லை. நிறையா டாபிக் பண்ணியிருக்கேன், கிட்னியை பற்றி நான் இன்னும் பண்ணினதில்லை. அதான் சரி, இன்றைக்கி ஒரு நமக்கு தெரிஞ்ச டிப்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. கிட்னி பாதிக்கப்படுது அப்படின்னா வந்துட்டு சின்னதுலேருந்தே வந்துட்டு அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக நாய்ங்களுக்குன்னு பார்த்தா நம்ம முட்டை கொடுப்போம், சிக்கன் கொடுப்போம், எப்படினாலுமே அந்த ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள பொருள் தான் கொடுப்போம். ப்ரோட்டீன் மட்டும் கிடையாது கிட்னி பாதிப்புக்கு, மற்ற காரணமும் இருக்கலாம். இப்போ தண்ணியே பாருங்களேன், தண்ணி வந்துட்டு நம்ம வந்து நாய்க்குட்டிங்களுக்கு நம்ம தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம குடிக்கிற தண்ணியை மேக்ஸிமம் குடிக்கிற தண்ணி இது மினரல் வாட்டர் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே டேங்கு தண்ணி டேப்லேருந்து திருவி விட்டு மேக்ஸிமம் குடிக்கிறதுக்கு வேறு, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வேறு தண்ணியாக தான் இருக்கும் மேலே டேங்க்லாம். அந்த மாதிரி டேங்கை தண்ணி திருவி விட்டு அப்படியே வச்சுருவோம். ஆனால் அது வந்துட்டு உப்பு தண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம அதை யோசிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. நானே சில நேரம் அந்த மாதிரி பண்ணிடுறேன். ஆனால் அதை வந்துட்டு நம்ம யோசிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. அதுலேயும் உப்பு இருக்குல்ல, நாய்ங்களோட உடம்புக்குள்ளே அது போச்சு அப்படின்னா பாதிப்பு வரும்ல அப்படின்ட்டு அது நம்ம மேக்ஸிமம் யோசிக்கிறது கிடையாது. சில பேர் வந்துட்டு குடிக்கிற தண்ணி வைப்பாங்க. இப்போ நானே வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம லாலாவாகட்டும் அமுல் ஆகட்டும் அவங்களுக்கெல்லாம் நம்ம குடிக்கிற தண்ணி மினரல் வாட்டர் வச்சிட்றேன். ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு ஃபார்மில் வந்துட்டு நிலத்தண்ணி இருக்கும்போது நான் நிலத்தண்ணி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒவ்வொரு டைமுமே இங்கே வந்துட்டு நிலத்தண்ணி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிடிக்கிறது கிடையாது. அதனால் நிலத்தண்ணி இருக்கும்போது வைக்கும்போது அதை வச்சிட்றேன். மற்றபடி இது வந்துட்டு கிணத்து தண்ணி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் உப்பு தெரியறதில்ல. அதுவும் இல்லாத பட்சத்தில் போர் தண்ணியை நான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறது தான். ஆனால் அது தப்பு தான். நம்மளை மாதிரி தானே அவங்க உடம்பும், அவங்களுக்கும் உடம்புல வந்துட்டு பாதிப்பு ஏற்படும்ல. அந்த மாதிரி தண்ணி வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் நல்ல தண்ணியாக வைங்க. அப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு சிக்கன் அந்த சிக்கன் மட்டும் இல்லை, ப்ரோட்டீன் பொருள் வந்துட்டு அதிகமாக எதுவும் சேர்த்துக்காத மாதிரி பாருங்கள். ஏன்னா நம்மளை போல் நாய்ங்களுக்குமே கிட்னி பாதிப்பு வந்துட்டு ஏற்படுதுங்க. அது கிட்னி பாதிப்பு வந்துட்டு எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு ஓரளவுக்கு. அப்புறம் உடம்பு ரீதியாக பார்த்தா வந்துட்டு நிறையா தண்ணி குடிக்க வைங்க, நிறையா யூரின் போகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா கிட்னி பாதிப்பு அதோட சிம்டம்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு சும்மா உச்சா போய்கிட்டே இருக்கும். சும்மா அப்படியே அங்கங்கே உட்காந்து சும்மா உச்சா விடுவாங்க. அது வந்துட்டு இது அந்த கிட்னி அந்த உடம்புல வந்துட்டு அந்த கிட்னி பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னாவே அது வந்துட்டு வேலை செய்கிறத நிறுத்திடும்ல. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கண்ட்ரோல் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு யூரின் போய்கிட்டு இருக்கும். சும்மா உச்சா விடுவாங்க. அதுக்கப்புறம் சரியாக ஃபுட் எடுத்துக்க மாட்டாங்க, சரியாக தண்ணி எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் ஃபீவர் வரும். ரொம்ப டல்லாகவே அது இருக்கும், ஆக்டிவாக இருக்காது. நாய் பார்த்தா ரொம்ப டல்லாகவே அங்கேயும் படுத்துக்கிட்டு இருக்கும், மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட சிவியர் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு வர ஆரம்பிச்சிடும். அதுதான் அதோட சிவியர் கண்டிஷன். யூரின் போகிற இடத்துல யூரின்லேருந்து ஃபஸ்ட்டு பிளட் அப்படியே கலந்து வரும். அதுக்கப்புறம் யூரின்லேருந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி
பிளட்டாகவே அப்படியே வரும், அந்த மாதிரியே வரும். இதெல்லாம் வந்துட்டு கிட்னி பாதிப்போட சிவியர் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இன்னும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு சரியாக தெரில. எனக்கு அவ்வளோ அனுபவம் ஒன்றும் இல்லை கிட்னி பாதிப்பை பற்றி. ஏன்னா எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு பொருள் நம்மக்கிட்ட ஒரு விஷயம் நடந்திருந்தால் தானே அதோட அனுபவம் நமக்கு இருக்கும், அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா, கேள்விப்பட்டிருக்கேன் நான், சின்ன அந்த உப்பு கல்லாகவே சின்ன கல்லாகவே அந்த யூரின் வழியாகவே வரும், சின்ன கல்லாகவே இருக்கும். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிவியர் கண்டிஷன், அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் பொதுவாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷங்க மாதிரியே நாய்ங்களுக்கும் கிட்னி பாதிப்பு வரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வந்துட்டு ஒருத்தவங்க கஸ்டமர் வந்துட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கஸ்டமர் கிடையாது, வேறு பக்கம் டாக் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உங்கள் பேஜை தாங்க நான் பார்த்தேன், உங்கள்கிட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு லாக்டவுன் சமயத்தில் எங்களால் அங்கே வந்து எங்களால் பண்ண முடியல, டிரான்ஸ்போர்ட்டு அப்போ வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்துச்சு, அதனால் நாங்கள் இங்கே பக்கத்துலேயே கிடச்சிச்சு, நாங்கள் வாங்கிட்டோம். இப்போது அந்த நாய்க்கு வந்துட்டு 3-4 வருஷமாக இவ்வளோ சொன்னாங்க ஆயிடுச்சு, இந்த மாதிரி பாதிப்பு பீகிள் இந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்க, இது வந்துட்டு கிட்னி ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்துட்டு டாக்டரை பாருங்கள், டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துகிட்ருக்கேன். நாய்ங்களுக்கும் மனுஷங்க மாதிரியே கிட்னி பாதிக்கப்படும், அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரிச் ப்ரோட்டீன்ஸ் உள்ள ஃபுட்டு வந்துட்டு எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணுறதுன்னா எல்லாமே கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இல்லாத காரணத்தினால வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஃபுட்டோடு சேர்த்துக்கிறத சுத்தமாக நான் நிறுத்தியே போட்டேன். சிக்கனை வாங்கிட்டு வரமா, சாப்பாடு செய்கிறோமா, போடுறோமா அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிட்டேன். அதனால் ஃபுல்லாக சிக்கனோ மட்டனோ பீஃபோ ஃபிஷ்ஷோ முட்டையோ இதை மட்டுமே பழக்காமல் வந்துட்டு தயிர் சாதத்துக்கும் பழக்குங்க, பால் சாதத்துக்கும் பழக்குங்க. இதை வச்சா தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் வந்துட்டு நாய்ங்களை வளர்க்கவே வேணாம். எல்லா ஃபுட்டையும் பழக்குங்க. அதுதான் வந்துட்டு அவங்க உடம்புக்கும் நல்லது, நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக அவங்கள வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நாய்ங்களுக்கும் கிட்னி பாதிக்கப்படுற அந்த ப்ராப்ளம் வரும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபுட்டில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க, முக்கியமாக தண்ணியில் வந்துட்டு கவனம் செலுத்துங்க. வாக்கிங் கூட்டிகிட்டு போங்க, யூரின் வந்துட்டு நல்லா போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்கள். அதனால் தப்பே இல்லை. நம்ம வளர்க்குற குழந்தைங்கள வந்துட்டு நம்ம செக் பண்ணுவோம்ல, குழந்தைங்களாம் இருக்கும்போது மோஷன் எப்படி போகிறாங்க, யூரின் எப்படி போகிறாங்களாம் செக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அவங்களும் நம்ம குழந்தைங்க தான். அதனால் செக் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு ஃபார்முக்கு இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொட்டீன், மேக்ஸிமம் நான் வந்துட்டு மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுப்பேன். இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் ரொட்டீன், நானும் பெரிய பாப்பாவும் வந்து குட்டிங்களுக்கெல்லாம் செரலாக் கொடுத்தாச்சு. இப்போ பெரியவங்க ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காலையில் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்டு தான் போட போகிறேன். சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் எடுத்துகிட்ருக்கேன். அந்த ரூமையும் பூட்டிடு.
லாக் ஆகுதா பாரு, லிம்ரான் இருக்கும் பாரு நேம், அதோட சாவி. ம் 2 சாவி இருக்கும் லிம்ராலேயே. இன்னும் ரஸ்க் ரூம் இருக்கு, நாங்கள் போகிறேன். அதுவும் கறி குழம்புங்கிறேன். கறி சோறுனா நல்லா சாப்பிடுவாங்க. தயிர் சாப்பாடு, ட்ரை ஃப்ரூட்டு இதெல்லாம் போடும்போது அப்படியே மேலுங்கிலும் பார்ப்பாங்க. இப்போ அப்படியே கிடக்கும். மறுபடியும் மதியத்துக்கு மேலே வந்துட்டு பாதி ஃபுட்டு அள்ளி போடுறதா இருக்கும். அதையும் கீழே கமுத்தி விட்டு அது தண்ணியில் ஊறி அந்த மாதிரி அப்படி பண்ணி வச்சுருக்குங்க. ரஸ்க்கு சார், என்னங்க சார் பார்க்குறீங்க? எப்போ திறந்துடுவாங்க, ஓடலான்ட்டு பார்க்குறீங்களா? வால் அட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத பாரு. ரஸ்க்கு அப்பா எல்லா மரத்துலேயும் போய் உச்சா அடிச்சுட்டு வருவான். வாடா டேய், வாத்தை மட்டும் பார்த்துக்கண்ணே. மாட்டினானா இல்லையா? வா வா. ரஸ்கை பொறுத்த வரைக்கும் ரூமுக்குள்ளே வந்துட்டு அவன் உச்சா கூட போக மாட்டான். திறந்து விட்டா மட்டும்தான் போவான். போட அவள போடு போடு. அங்கே இருமா கதவை சாத்திட்டதுக்கப்புறம் தரமா, அவன் கழுத்தை அவுத்து விடு, இல்லைன்னா ஓடிடுவான். வாடா டேய். அவன் சந்தில் ஓடுவான். லாக் பண்ணு. இன்றைக்கி எங்களோட காலை வேலையெல்லாம் இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்துட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.